ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆவணி மாதமானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலையெழுத்து மாறுங்க. இப்படி மாறக்கூடிய இந்த தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரப்போதா ஆபத்தை தரப்போதா அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. முதல்ல இந்த ஆவணி மாத ராசி பலன் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை விருச்சிக ராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு திறமை கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபராக கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா சமயோசிதமாக செயல்படும் திறமையுடைய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வாக்குவாண்மையால் ஆதாயம் உண்டாகலாம். அதே போல இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு. காரிய வெற்றிகள் எல்லாமே ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல எதிர்பாலினத்தருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதிர்ப்புகள் குறையலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். அதே போல பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். தேவையான சரக்குகள் கையிருப்பு உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் செய்து முடிப்பது துணிச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை ரீதியாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் ஏதாவது ஒரு இடம் மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இந்த மாதிரி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய விரிசல்கள் அனைத்துமே நீங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போது அதிக கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினரிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். இல்லற சண்டைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையலாம். பணவரவு கூடலாம். கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரலாம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து வேண்டிய நிலைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அரசியல் துறையினர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் உண்டாகலாம். கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மாணவர்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா
சண்டிகேஸ்வரர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21, செப்டம்பர் 17 மற்றும் 18. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 மற்றும் 2. அடுத்ததாக விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உடைய உங்களுக்கு எந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்கோபங்கள் குறையலாம். அதே போல பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். பணவரவு அதிகரிக்கும். மனதில் புது தென்பும் உற்சாகமும் தோன்றலாம். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கலாம். புதிய பொறுப்புகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கலாம். அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். மனதில் முது தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கலைத்துறையினர் தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம். அரசியல் துறையினர்களுக்கு அடுத்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்களை நல்லவையாக இருக்கலாம். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பிரயாணம் செய்து மனக்குழப்பத்தை உங்களுக்கு போக்குங்க. இதனால நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றிகள் உண்டாகலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 22 மற்றும் 23. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 மற்றும் 3. அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கும் திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதம் ஆகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரலாம். ஆனால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகலாம். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது மூலம் அமைதி ஏற்படலாம். விருந்தினர்கள் வருகை இருக்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதம் ஆகலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது நன்மை பயக்கலாம். அதே போல கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கலாம். அரசியல் துறையினர்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. மனக்கவலைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவலாம். சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்களை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 மற்றும் 24. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 மற்றும் 4. இன்னைக்கு நம்ம சேனலில்
இந்த ஆவணி மாத ராசி பலன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.